அடியில் இங்கே கவனியுங்கள், இந்த கீழே வைக்கப்பட்டுள்ள வெள்ளைத்தாளில் ஒரு கிராஸ் அடையாளம் இடப்பட்டுள்ளது. இதனை நீங்கள் பின்னர் எடுத்து காட்டுகின்றோம். அந்த அடையாளத்தை உங்களுக்கு அதன் மீது முகவை வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அந்த மாணவி விரைவாக கரைசலை சேர்க்கின்ற மற்ற மாணவி ஸ்டாப் வாட்சை அழுத்துகின்றார். உற்றுங்கள், ஸ்டாப் வாட்சை அழுத்துங்கள் உடனடியாக. அவதானியுங்கள், அந்த அடையாள புள்ளி மறைகின்றதா? மறைய தொடங்க எடுக்கும் நேரம் இல்லை, மறந்து பாட்டி விடுங்கள், மறைகின்றது இல்லையா? நிறுத்துங்க. அடையாள புள்ளியை மறைய எடுக்கும் நேரத்தை துணிந்தோம். இங்கு பயன்படுத்தப்பட்டது 20 சென்டிமீட்டர் கியூப் 1 மோலர் Na2H2O3 கரைசல், 20 சென்டிமீட்டர் கியூப் 1 மோலர் HNO3 கரைசல். இதற்கு எடுத்த நேரம் அளவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு நாங்கள் வெவ்வேறு செறிவுள்ள ஆனால் மொத்த கனவளவு மாறாதிருக்கும் வண்ணம் டில் HNO3 Na2H2O3 கரைசலை பயன்படுத்துகின்றோம். மீள குறிப்பிடுகின்றேன். 20 சென்டிமீட்டர் கியூப் Na2H2O3 முகவையில் எடுக்கப்பட்டுள்ளது. 20 centimeter cube of sodium thiosulfate is taken into a beaker. இம்முகவை கிராஸ் அடையாளமிடப்பட்ட வெள்ளை தாளின் மீது வைக்கப்பட்டது. This beaker is kept on a white paper with a cross mark. இதற்குள் 20 சென்டிமீட்டர் கியூப் 1 மோலர் HCl. In it we are adding 20 centimeter cube of 1 mole per decimeter cube HCl. சேர்க்கப்படும் கணத்தில் ஸ்டாப் வாட்ச் ஆரம்பிக்கப்பட்டது. Just when we add it, we start the stopwatch. உருவாகும் கூழ்கந்தகம், the colloid solution of sulfur, the milky solution of sulfur, அடையாள புள்ளியை மறைய எடுக்கும் நேரம் அவதானிக்கப்பட்டது. We are observing the time taken for the cross to disappear by the sulfur solution. இவ்வாறு Likewise, மொத்த கனவளவு total volume 40 சென்டிமீட்டர் கியூப் ஆக அமையும் வண்ணம் keeping the volume constant for 40 centimeter cube, வெவ்வேறு செறிவுள்ள different concentrations of Na2H2O3 Na2H2O3 HCl and HCl கலக்கப்பட்டு is mixed, அடையாள புள்ளி மறைய எடுக்கும் நேரம் அறியப்படும். and the time taken for the cross to disappear is noted. இதற்குரிய எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதற்குரிய விவரங்கள் உங்களுக்கு இங்கே அட்டவணை மூலம் வழங்கப்படும். The method of preparation will be given to you by a table. This is 12 Maths and Bio English medium, and here the students are getting prepared for annual science exhibition under the guidance of our class teacher, Mrs. Vasuni Prem. Now you can see that the students are doing their preparations for the cement and the clinker production with their appropriate teachers, Mrs. S. Sidabrubat and Mrs. A. Tilda. தாங்கள் இப்பொழுது நமது மாணவிகள் அவர்களுடைய சீமெந்து
தயாரிக்கும் விதத்திற்கான ஏற்பாடுகளை அவர்களுடைய ஆசிரியர்களுடன் செய்வதை காணலாம். திருமதி எஸ். இடவரூபன் மற்றும் திருமதி ஏ. பிள்ளைநராஜா. கராம்பிலிருந்து கொதிநீராவி காய்ச்சி வெடித்தல் முறை மூலமாக சாரணை பிரித்தெடுக்கப்படுகின்றது. We are extracting club soil by the method of steam distillation with the instruction of this way. தேனிச்சுக்குள்ள இருக்கு மேக்ஸிமம் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு சீடியாக வச்சிருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி திருப்பி செய்ய மாட்டோம். தமிழ் மீடியத்தில் ஒரு ஆச்சரியனா இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு ஆள் ஆரண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கண்காட்சி தொடர்பான வேலைகள் திரு சிவகுமார் அவர்களின் தலைமையிலும் திருமதி நாகலதா தயாவரன் அவர்களின் தலைமையிலும் எமது பயாலஜி ஆய்வுக்கூடத்தில் நடைபெற்றுள்ளது. The exhibition works are conducted under the guidance of our teachers, Mr. Shivakumaran and Mrs. Dayavaran in our bio lab. தரம் 12 கணித பிரிவில் கல்வி கற்பித்தால் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கான அனைத்து தயார் வேலைகளிலும் ஈடுபட்டுள்ளோம். என்ஜின் சம்பந்தமான வேலைகளிலேயே நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். We all preparing for science exhibition. 12 math students about the motor about mechanism. the waters Mechanism. இப்போது பௌதிகவியலுக்கான கண்காட்சிக்கான ஆயத்தங்கள் ஆசிரியர் திரு சவுந்தரராஜன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The preparations for our physics practicals are conducted under the guidance of our teacher, Mr. Soundararajan. பௌதிகவியல் கண்காட்சிக்கான ஆயத்தங்கள் இப்பொழுது ஆசிரியர் திரு சவுந்தரராஜன் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. As for the practicals in the physics lab are conducted under the guidance of our teacher, Mrs. Susila Satishkumar. பௌதிகவியல் செய்முறைகளுக்கான ஆயத்தங்கள் இப்பொழுது பௌதிகவியல் ஆய்வுக்கூடத்தில் ஆசிரியை திருமதி சுசீலா சதீஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையின் ஒரே ஒரு இந்து தமிழ் தனியார் பாடசாலையான கொழும்பு சைவ மங்கையர் வித்தியாலயத்தின் 2013ஆம் ஆண்டிற்கான கண்காட்சி காப்போத உயர்தர விஞ்ஞான பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த ஆசிரியர் குழாமுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது பாடசாலை இலங்கையிலே ஒரு புகழ்பூத்த நிலைக்கு என்று வந்துள்ளது. இதற்கு எமது பாடசாலையின் முகாமையாளர் திருமதி சிவானந்தினி துரைசாமி அவர்கள், எமது பாடசாலையின் பழைய அதிபர்கள், தற்போதைய அதிபர் திருமதி சிவனேசன் அவர்கள், இவர்கள் அனைவரினதும் ஒத்துழைப்பு இங்கே ஆண்டு 1 ஆண்டு 13 வரையிலுள்ள அனைத்து ஆசிரியர் குழாவினது வழிநடாத்தல்களும் இந்த புகழ்பூத்த பெருமைக்கு காரணமாகும். காப்போத உயர்தர விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்காக நாம் ஒரு தனியான விசேட செயல் அமர்வை ஒத்த ஒரு நிகழ்வை செய்கின்றோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் எமது பாட பரப்பை அவர்களுக்கு விளக்குதலும், பிரதானமாக விஞ்ஞானத்தின் முதுகெலும்பான செய்முறையின் ஊடாக அனுபவம், அந்த அனுபவத்தினூடான அறிவு, இதனை எடுத்துக்காட்டலும் நம்முடைய பிரதானமான நோக்கம். இது சூப்பர்னோவா என்ற பெயரிலே நாம் இதனை அழைக்கின்றோம். இந்த விஞ்ஞான கண்காட்சியிலே இலங்கை இந்த விஞ்ஞான கூட வசதிகள் அற்ற பல பாடசாலைகள் உண்டு. அந்த பாடசாலைகளுக்கு பிரயோசனம் கிடைக்கத்தக்கதாக
இது முக்கியமாக ரசாயனவியலிலும் ஏனைய பாடங்களிலும் ஆய்வு கூடத்திலே அதை கையாளுகின்ற திறன், அந்த ஆய்வு கூட அறிமுகம், முக்கியமான சில பரிசோதனைகள், இவற்றை எமது மாணவர்களை கொண்டு எமது வழிகாட்டலின் கீழ் செய்கின்றோம். இது எமது மாணவர்களுக்கும் பிறருக்கும் பிரயோசனப்படும் என்று நினைக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய ஆசிரியர் குழாமை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். திரு சிவகுமாரன் அவர்கள் காப்போத உயிரியல் பிரிவில் மூத்த ஒரு ஆசிரியர். திரு சவுந்தரநாயகம் அவர்கள் பௌதிக ரசாயனத்தில் புகழ்பூத்த எமக்கும் படிப்பித்த ஒரு மிக பழமையும் அதே நேரத்தில் புதுமையான எண்ணமுள்ள ஒரு ஆசிரியர். அடுத்ததாக எனது இடதுபுறத்தில் செல்வி சாந்தினி வேலுப்பிள்ளை அவர்கள். இவர் ஒரு உப அதிபராக கடமையாற்றியவர். இப்பொழுது எமது பாடசாலையின் ஒரு பழைய மாணவி. எமது பாடசாலையின் வளத்தை ரசாயனவியலில் பெருக்குவதற்கு கைகோத்து முன்னின்று உழைப்பவர். பின்பு திருமதி அல்லி திலனராஜா அவர்கள். அடுத்ததாக திருமதி வாசுகி பிரேம்குமார் அவர்கள். அடுத்து திருமதி இடவரூபன் சிவசக்தி இடவரூபன் அவர்கள். அடுத்து திருமதி சுசீலா சதீஷ்குமார் அவர்கள். திருமதி நாகலதா தயாபரன் அவர்கள். இவர்கள் அனைவரையும் விட எமக்கு மேலாக இந்த பாடசாலைக்குள்ளேயே சேவிக்கின்ற ஒருவர் திரு கோபிரியன் அவர்கள். அவர் இல்லாவிட்டால் இந்த விஞ்ஞான கூடமே இயங்கார். அவர்தான் நமது அனைத்து தேர்வு உதவி செய்வார். இவர்களை தவிர நமது பின் அணியிலே விஞ்ஞான மன்றத்தின் உறுப்பினர்கள், முக்கியமான அங்கத்தவர்கள் நிற்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கண்காட்சியும் அது தொடர்பாக நாங்கள் வெளியிடுகின்ற இந்த வீடியோ வெளியீடும் ஒளிப்பதிவு நாடா வெளியீடும் சிறப்புற அமைய உழைத்தவர்கள். இவை மட்டுமல்ல, நம்முடைய ஏனைய மாணவர்களை நீங்கள் ஏற்கனவே கண்டிருப்பீர்கள். அனைவரினது முயற்சி. இவற்றுடன் இதை மேலாக இதனை வீடியோ பண்ணி தருகின்ற திரு தில்லராஜா அவர்களின் தில்லை வீடியோ விஷன், அந்த அவர்கள், அவருடைய உதவியாளர்கள், இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய இந்த விஞ்ஞான குழாம் நன்றி கூறுகின்றது. இந்த நன்றியுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்ற நான் திருத்தில்நான் அவர்கள். College is a very famous Tamil private school currently in Sri Lanka, and the basic success of this school lies on the manager of the Saripamangir Kalaga, Mrs. Sivanandari Duraiswamy, and the past principals and the current principal, Mrs. S. Sivanesan, vice principals, and the teachers from nursery to the A levels. This year, as part of our exhibition Supernova, the science exhibition for 2013, we have done something special. That is recording all the practicals. Since practicals is the backbone of science, since practicals is the backbone of science, we think that practicals is very important. So we thought of giving that experience to all those who sees these videos, and at the same time our teachers helped us to do the practical so that we could gain that knowledge also. And we would like to thank our teachers panel. Being a part of this school is an honor to us. இவர்களை தவிர இன்று இருவர்கள் இங்கு வேறா நிற்கின்றார்கள். திருவாளர் ஹெக்டர் ஜிதேந்திரா அவர்கள், திருவாளர் ஜெகசோதி அவர்கள். அவர்கள் இருவரும் கூட இந்த கண்காட்சி தொடர்பான ஏனைய வேலைகளின் நிமித்தம் சென்றமையால் இன்று அவர்கள் இங்கு இல்லை. இருந்தாலும் அவர்களும் எங்களுடன் மறைய நின்று கொண்டே இருக்கின்றார்கள். நமது விஞ்ஞான கண்காட்சியை வெற்றிகரமாக நிறுத்த அனுமதி தந்த முகாமையாளர் திருமதி சிவானந்தினி துரைசாமி அவர்களுக்கு நமது முதற்கண் நன்றிகள் உரித்தாக்குக. மேலும் நம் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அனுமதியும் ஒத்துழைப்பும் தந்த நமது அதிபர் திருமதி சிவனேசன் அவர்களுக்கும் நமது நன்றிகள். அத்துடன் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நமக்கு ஒத்தாசை நல்கிய ஆசிரியர்
எமது உலங்கணிந்த நன்றிகள். அத்துடன் பங்கு பெற்றிய எமது மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் குறித்தார்கள். இறுதியாக எமது கண்காட்சி சுப்பனோவாவை